ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து மே 8th இங்கே யூரோப்பில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஇ டே 80th ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது விஇ டே அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்டரி ஆஃப் யூரோப், அதோட 80வது வருஷம் ஆனிவர்சரியை இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க இங்க யூரோப் மொத்தமும். இரண்டாவது உலக போர் வந்து 1939லேருந்து 1945 வரைக்கும் ரொம்ப லாங் பீரியட்ல நடந்துச்சு. அப்ப எல்லாருக்கும் தெரியும் அந்த டைம்ல இறந்தவங்களோட எண்ணிக்கை 85 மில்லியன் பீப்புள் வந்து அந்த டைம் இறந்தாங்க. கடைசியில் 1945ல தான் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டன் கிட்ட ஜெர்மன் வந்து சரண்டர் ஆன நாள் வந்து மே 7th. அவங்க செலிப்ரேட் பண்ண நாள் வந்து மே 8th, அதாவது இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்து கோலாகலமா இதே மாதிரி நம்மளோட பிரிட்டன் ஃபிளாக் எல்லா இடத்துலையும் பறக்குது. அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸும் சரி இன்னைக்கு நிறைய இடங்கள்ல எல்லாம் நடக்குது. ஸ்கூல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இது வி டேனா என்னன்னு பிள்ளைங்களுக்கு தெரியணும் இல்லையா? எல்லா நம்ம ஊர்லயும் வந்து நிறைய டேஸ் நம்ம செலிப்ரேட் பண்றோம். பாதிக்கு மேல பிள்ளைங்களுக்கும் தெரியாது, ஏன் நமக்கு பெரியவங்களுக்குமே தெரியாது. ஸோ ஸ்கூல்லயும் வந்து வி டேனா என்ன, அதோட டீடைல்ஸ் எல்லாம் பத்தி, அதோட ஹிஸ்டரி எல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸும் கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்து 85 மில்லியன் இறந்தாங்க. அப்படி வந்து இது எப்படா நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது ஜெர்மனி சரண்டர் ஆன டே தான் அந்த மே 7th சரண்டர் ஆகி செலிப்ரேஷன் வந்து மே 8th நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் 1-2 வருஷம் வந்து போர் நடந்துட்டே தான் இருந்துச்சு. இது எப்படா முடிவுக்கு வரும்னு சொல்லி கடைசியில் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய குண்டை போட்டு நாகசாகி ஹிரோஷிமா அழிஞ்சிச்சு இல்லையா? அதோட இந்த உலக போர் வந்து 2வது உலக போர் வந்து முடிஞ்சிச்சு மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து யூரோப்ல வந்து இதுதான் விசேஷம். இன்னைக்கு வந்து விஇ டே 80வது வருஷம் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க. So see you guys in the next video.